காக்காவெல்லாம் மயிலாகிட்டு வருதா? இந்த நேரத்தில் இன்னும் இறுக்கிக் கொண்டிருந்தால் இருக்கிற இடமும் இழுபறிதான் என்பதை மிக சரியான நேரத்தில் உணர்ந்து விட்டார் ஜீவா. தேவை முகமூடி பெரிய பட்ஜெட் படங்கள் அல்ல, கதைதான் பெரிய பட்ஜெட் என்பதை சற்று தாமதமாக உணர்ந்தாலும் சம்பளமும் கூட அந்த கதைகளுக்கு குறுக்கே நின்றுவிடக் கூடாது என்று நினைக்கிறாராம். அதன் விளைவாக அவர் எடுத்த அதிரடி முடிவுதான் பல போட்டியாளர்களின் உதறலை ஏற்படுத்தியிருக்கிறதா. சாதாரணமாக 3 கோடி வரை சம்பளம் கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா அதிரடியாக தன் சம்பளத்தை 1.5 கோடியாக குறைத்து விட்டார். தான் விட்டு கொடுத்த அந்த 1.5 கோடியும் சேர்த்து படத்தில் நல்ல ஹீரோயின்கள் இருக்கட்டும், நல்ல டெக்னீஷியன்கள் இருக்கட்டும் என்கிறாராம். ஜீவாவின் இந்த முடிவு கோடம்பாக்கத்தை ஒரே நாளில் எட்டிவிட சாறை சாரியாக அவர் பக்கம் குவிய ஆரம்பித்திருக்கிறது படங்கள். சுமார் 6 படங்களுக்கு அவர் ரிசர்வ் செய்துவிட்டதாகவும் கேள்வி. இந்த 6ம் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய படங்கள் என்றால் நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். எல்லாமே களவாணி மாதிரியான கலகலப்பு சப்ஜெக்ட்களாம். ஜீவா மாதிரி யாராவது ஒருவர் கண்ணுக்குட்டி கொம்புக்கு கலர் சாயம் பூசதான் மற்றவங்களும் அந்த ஸ்டைலை பின்பற்றுவார்கள்.